பேர் வந்து பூலாம்படி. நான் பிறந்தது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து தொழாறு. என் குடும்பத்தில் வந்து எஸ்எஸ்எல்எஃப் குடும்பத்தில் இருந்து எங்கள் குலசாமியிலேருந்து இன்னொரு குலதெய்வத்திலேருந்து எங்கள் டைரக்டர்லேருந்து எல்லாமே என் வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எஸ்எஸ்எல்எஃப்க்கு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உங்களை எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அப்படி தான் என்னையும் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து நானே கேட்டேன் வேலை. எனக்கு வந்து இந்த சம்பளம் பத்தலை, 8000 ரூபா சம்பளம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் சம்பளம் பத்தலை. எனக்கு வந்து இன்னும் ஒரு 10,000 ரூபாய் 8000 ரூபா வர மாதிரி எனக்கு வேலை பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சின்ன பையன் தான், எனக்கு சின்ன பையன் தான் அவர். நான் பார்த்து கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு, நீ வேறு இடத்துக்கு எங்கேயும் வேலைக்கு போகாத, இதுமாரி நிறுவனம் இருக்குது, நீ வா பார்ட் டைமராக பாரு, ஒரு சேல்ஸுக்கு உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் என்னை கூப்பிட்டு வந்தவர். இப்போ அவர் வந்து இங்கே இல்லை. எஸ்எஸ்எல்எஃப் வந்து எனக்கு அறிமுகம் பார்த்து எனக்கு வந்து அந்த வாசலை வந்து எனக்கு காமிச்சது, எஸ்எஸ்எல்எஃப் கோயிலை காமிச்சது காசி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அவர் இல்லைன்னா எனக்கு தெரியாது. அவரை நான் வேலை கேட்கலன்னா இந்த கம்பெனி இருக்கிறது, இந்த நிறுவனம் இருக்கிறது, இவ்வளோ பேர் அண்ணன் தம்பி எல்லாமே வந்து இருக்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? இவ்வளோ லேடிஸ் நம்ம இருக்கிறோம்னா, எஸ்எஸ்எல்எஃப்ல இருக்கிறோம்னா, இருக்கிற ஆம்பளைங்க எல்லாமே தெய்வம் தான் நம்மளுக்கு. சரிங்களா? எல்லா இடத்துலையும் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, இருந்தது கிடையாது. சரிங்களா? அப்படி உள்ள இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் நான் வந்தது வந்து 8000 ரூபா சம்பளம் தான். ஆனால் 10ஆம் தான் நான் இங்கே தேர்ந்தெடுத்து வந்தேன். ஆனால் இப்போ எஸ்எஸ்எல்எஃப் என்னை வாழ வைக்கிது, நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதேமாரி வந்து எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கினேன். நான் எந்த இடத்துலையும் நான் கேட்டேன், எனக்கு நினச்ச வருமானம் எனக்கு கிடைக்கல, நான் நினச்ச வாழ்க்கை நான் வாழலை. ஆனால் ஒரு மீடியமாக தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. ஆனால் எனக்கு இந்த எஸ்எஸ்எல்எஃப்ல கொடுத்தது எனக்கு வந்து இதில் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, என் சொந்த பந்தம், என் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னை வந்து ஒரு மாறி பார்த்தவங்க, ஒரு மாறி பேசுகிறவங்க, இன்றைக்கி எல்லாமே நான் இருக்கிறத பார்த்து என்னை திரும்பி பார்ப்பாங்க. நான் நடந்து போனேன்னா ஊரில் எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்எல்எஃப் நிறுவனம். பசுபதி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எந்தெந்த ஒரு இடத்து செஞ்சாலும் சரி, ஒரு சைட்டுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டர் பேசினாலும், எப்படி பேசினாலும், எது பேசினாலும் அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பேசணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இப்போ கஸ்டமர்கிட்ட இப்படி பேசணும், மார்க்கெட்டர்கிட்ட இப்படி பேசணும், வந்து அன்பா இரு, கோபமாக இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் இப்போ உணர்றேன். நான் ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளும் ஒரு நிறைய பேரை கூட தானே பிறந்து வளர்ந்தோம் அப்படிங்கிறத வச்சு இப்போ நான் உணர்ந்துட்டேன். நான் அதேமாரி இப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியும், வண்டி ஓட்ட தெரியாது. என் ஹஸ்பண்ட் இருந்தார் என் கூட, வண்டி கூட கூட்டு போகிறதுக்கு. என் பசங்க 2 பேருமே டிரைவரு, அதனால அவங்க இருந்தாங்க என் கூட. எனக்கு ஒரு பக்கத்துணைய சென்னையில் ஒரு 20 வருஷமா என் கூட இருக்கிறது சுரேஷ். அவங்க வண்டி இருக்கும்போது நான் வண்டி கற்றுக்கல. சரி இவங்களாம் தான் இருக்கலாமே, நம்ம எங்கே போகிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், வீட்டுக்குன்ட்டு நான் வண்டி கற்றுக்கல. 10 நாளில் வண்டி கற்றுக்கிட்டு 1,30,000 போட்டு வண்டி எடுத்து இப்போ நான் ஓட்டிக்கிட்டு வரேன். ஓட்டுறது இல்லாமல் என் டீமில் வந்து மீனா மேடத்துக்கிட்டையும் கொடுத்த ஓட்ட சொல்லி, சான்சி மேடத்துக்கிட்டையும் கொடுத்த ஓட்ட சொல்லி, சுரேஷ் சார்கிட்டையும் கொடுத்த ஓட்ட சொல்லி என் வண்டியை. ஏன்னா நம்ம டீம் அதை ஓட்டணும், நம்ம உக்காந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு இங்கேருந்து எவ்வளோ தொலை போனோம் நாங்கள். ஆனால் மீனா தான் ஓட்டிகிட்டு வந்துச்சு, நான் பின்னாடி உட்காந்துட்டு தான் போனேன். ஏன்னா டபுள்ஸ் தெரியாது எனக்கு, இன்னும் நான் கற்றுக்கல. நான் ஏன் இதை வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து வரோம் போகிறோம் வந்தோம் போனோம்னா இருக்கக்கூடாது. என்னை ஜெயிக்க வச்சது, இந்த இடத்துல நிற்க வச்சது என்னோட உழைப்பு. சரிங்களா? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 6 மணிக்கு ஃபீல்டில் இருப்பேன், 9 மணி வரைக்கும் ஃபீல்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப நான் வந்து ஆஃபீஸ் தான் வருவேன். வீட்டில் 1 hour இல்லை ஒரு 1/2 hour வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வராது. ஏன்னா நான் அந்த கஷ்டத்துலேருந்து வந்தேன், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தேன். நான் கஷ்டம் நஷ்டம் நிறைய அனுபவிச்சிட்டேன். சரிங்களா? அதனால அந்த கஷ்டம் என்னை ஓட வச்சுது, அந்த வறுமை என்னை ஓட வச்சுது, அந்த அவமானம் என்னை ஓட வச்சுது, அந்த அசிங்கம் என்னை ஓட வச்சுது. இப்போ ஜெயிச்சு இந்த இடத்துல நிற்கிறேன். நான் ஜெயிச்சது இல்லாமல் என் கூட இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் ஜெயிக்க வைப்பேன், எல்லாரையும் நான் சம்பாதிக்க வைப்பேன், எல்லாரையும் வேற லெவலில் நான் கொண்டு வருவேன், எல்லாரையும் நான் சம்பாதிக்க வைப்பேன். சரிங்களா? எல்லாத்தையும் சம்பாதிப்பேன், நானும் சம்பாதிச்சேன்.
சொத்து வாங்கினேன், என் பையன் பேர்ல சொத்து வாங்கினேன், என் பேர்ல சொத்து வாங்கினேன், நிறைய நகை எடுத்தேன். இங்க வந்து நிறைய 15 பட்டு சாரி வாங்கினேன் சேர்மன் சார் கையினால. அண்ணன் கையில மாசம் புடவை வாங்கினேன். ஏன் வாங்கினேன் புடவை? 30 ஐடி கேட்பாரு ஒரு மாசத்துக்கு, 30 நாளைக்கு 30 ஐடி, 20 நாள்ல ஐடியா போட்டு நான் புடவை போய் கேட்பேன். நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி ஏகப்பட்டதை நான் வாங்கியிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா தானு வராதிங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ணல, என் டீமுக்காக நான் சொல்றேன் நான். சரிங்களா? இறங்கி செய்யுங்க. வயசு இருக்கு நம்மளுக்கு, இன்னும் இறங்கி ஓடுங்க. நம்ம யாருக்கோ போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் 9 ஹவர் 10 ஹவர். இது நமக்காக சம்பாதிக்கிறோம். இது நம்ம கம்பெனி. நமக்கு வந்து ரிஜிஸ்டர் முடிச்சுட்டு வந்ததுமே கையில பே விட்டு தராங்க. இதோட என்ன வேணும் நமக்கு? ரிஜிஸ்டர் முடிச்சுட்டு அங்கே நம்ம இந்த கவுண்டர் கிட்டாவே நம்மளுக்கு பே விட்டு வருது இல்லைங்களா? ஏன் நம்ம இதை விடணும்? இதை விடக்கூடாது. சரியா? ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், இந்த இடத்த நிலைச்சு நிற்கணும். இது எல்லாமே எண்ணம். நான் வந்து எப்பயும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் SSLF. இது வந்து இதுதான் நமக்கு, வேற எதுவும் கிடையாது. வாவோ சாவோ, வாழ்ந்தாலும் இந்த இடத்த தான், செத்தாலும் இந்த இடத்த